ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 15ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன். அப்போ நான் நிலைத்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால், முதலாவது ஆசீர்வாதம், நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும் பொழுது தான் நம்ம ஜெபங்களுக்கு பதிலை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது செய்வார்? அவரோடு கூட செடியோடு கூட கொடி சேர்ந்து இருக்கும் பொழுது தான் நம்ம ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருகிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல என்றால் கவலைப்படாதீர்கள். கட்டாயம் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், நீங்கள் அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது தான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். கனி என்றால் ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. உங்கள் பக்கத்து வீட்டார், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் ஆத்துமாக்களை ஆகிய கனிகளை கொடுக்க உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற வேண்டும். ரெண்டாவது பார்க்கிற கனி என்பது ஆவின் கனி. வேதம் சொல்லுகிறது 9 கனிகள். நம்ம குணங்கள் மாறும், பேச்சு மாறும், சுபாவம் மாறும். நாம் மாறினாதான் நம்மளை கொண்டு அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற முடியும். நம்மளே மாறல அப்படின்னா எப்படி நம்மளை கொண்டு ஜனங்கள் மாற முடியும்? இப்போனா நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை சுபாவங்கள் மாற வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். கொடியோடு கூட செடி இணைந்திருக்கும் போது நீங்கள் தான் அவருக்கு சீசர்கள். ஆண்டவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை கொண்டு தான் தேசத்தையே கலக்கினார். இந்த நாட்களில் உங்களை கொண்டு தான் இந்த தேசம் கலக்க வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இரட்சகரை அறிந்து கொள்ளதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் செடியோடு கூட கொடி நாம் இசைந்து இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.